தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரத்திற்கு ஏற்றாவாறு மாநிலமுடைய அழகிய தோற்றப் பொலிவு, அமைதி தவழும் முகத்தில் கருணை மிகு கண்களை உடையவர். குயில்தான் கூவுகிறதோ என எண்ண தோன்றும் அளவுக்கு வசீகரிக்கும் பிரத்யேக குரல் வளம், பழகுவதில் இனிமை, பண்பிலே உயர்மை, மற்றவரை மதிப்பதில் பெரும் மாண்பை என போற்றுதலுக்குரிய சிறப்பு குணங்களை தன்னகத்தை உடையவர். மனதில் பட்டதை எவருக்கும் அஞ்சாது வெளிப்படையாக பேசும் நெஞ்சுரம் படைத்தவர். எவராக இருப்பினும் அவர்தம் திறமைகளை குறைத்து மதிப்பிடாது நிறைவாக பாராட்டும் மனம் மட்டுமின்றி அரவணைத்து ஆசீர்வதிக்கும் தாய்மை குணம் கொண்டவர். ஆடை ஆபரணங்களோ படமோ அலட்டல் ஏதுமின்றி எளிமையின் உருவாய் தோன்றுவதுடன் இசை ரசிகர்களால் ஜானகி அம்மா என பாச உணர்வுடன் அழைக்கப்படுபவர். முறைப்படி இசை பயிற்சிகளின்றி சங்கீத கலைவானில் சுயம்புவாக தோன்றிய நட்சத்திர கலையரசி, ஹம்மிங் என்ற வார்த்தைக்கு பெருமை சேர்த்த இசை மகாராணி. மகிழ்ச்சி, கோபம், காதல், அன்பு, ஏக்கம், விரகதாபம், தாய்மை போன்ற உணர்வுகளை தனது சங்கீத குரலின் மூலம் வெளிப்படுத்தி பின்னணி பாடலிலும் நடிப்பை பிரதிபலிக்க முடியும் என நிரூபித்தவர். பாடல் வரிகளுக்கு உயிர் தரும் வண்ணமாக ஏற்ற இறக்கங்களுடன் தனது அற்புத குரலால் வளமை தந்து ரசிகர்களை நன்கு வியக்க வைத்த இசை வித்யாயினி. 17க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளின் மொழி பாடல்கள் என 80,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பன்மொழி சாதனை குயில். இசையமைப்பாளர், கவிதைகள் எழுதும் கவிதாயினி எனும் பன்முக வித்தகர். இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரும் எண்ணற்ற இசை விருதுகளுக்கும் பெருமை சேர்த்தவருமான இசை பேரரசி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், குடும்ப பின்னணி யாது, இசைத்துறையில் கால் பதித்தது எவ்வாறு, தனது காதல் கணவருக்கே மனைவி தேடிய சுவாரஸ்யம் என்ன, இசைத்துறையில் மேற்கொண்ட சாதனைகள் யாது, தன்னை நாடி வந்த பத்மபூஷன் விருதை நிராகரித்தது ஏன், முத்திரை பதித்த பாடல்கள் மற்றும் பெற்ற விருதுகள் யாவை, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் யாவர், எதனால் திரைத்துறையிலிருந்து விலகினார் ஆகிய எண்ணற்ற தொடர் கேள்விகளுக்கு விடையளிக்கும் வண்ணமாகவும் தற்போது வயதின் முதுமை காரணமாகவும் ஆஸ்துமா, அலர்ஜி எனும் ஒவ்வாமை உள்ளிட்ட உடல் உபாதைகளால் அவ்வப்போது பாதிக்கப்படும் அம்மா எஸ் ஜானகி அவர்கள் அவ்வுடல்நல பாதிப்பிலிருந்து பூரண நலம் பெற்று நீண்ட ஆரோக்கியத்தையும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்ட வளம் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ அவரது ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்திப்போம் என கூறி சுவாரஸ்யங்கள் பல நிறைந்த அம்மா எஸ் ஜானகி அவர்களின் ஞாபக அலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1938 ஏப்ரல் 23 ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ரேபல்லா தாலுக்காவை அடுத்த பல்லபட்லா என்ற கிராமத்தில் மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த சிஸ்லா ஸ்ரீ ராமமூர்த்தி மற்றும் சத்தியவதி தம்பதியருக்கு பிறந்த கடைக்குட்டி செல்ல மகள் மட்டுமின்றி இசையின் செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக இசை பேரரசி சிஸ்லா ஜானகி எனும் இயற்பெயருடைய எஸ் ஜானகி ஆவார். இவருடன் ராதா உள்ளிட்ட 2 மூத்த சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தை ஸ்ரீ ராமமூர்த்தியானவர் சமஸ்கிருத வித்வான் மட்டுமின்றி ஆயுர்வேத மருத்துவரும் ஆவார். இதன் பேரில் தனது பிள்ளைகளுக்கு இறை சங்கீத பாடல்களையும் தந்தையானவர் பயிற்றுவித்தும் வந்தார். இதன் பேரில் 4 வயதை எட்டிய போதே சங்கீத ஞானம் பெற்ற குழந்தையாகவே வளர ஆரம்பித்தார் ஜானகி அவர்கள். தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே எளிதே ஆரம்பித்த சிறுமி ஜானகி அவர்கள் தங்கள் ஊரில் முகாமிட்ட தாராபி கிராண்ட் சர்க்கஸ் நிறுவனம் நடத்திய சர்க்கஸ் கலை நிகழ்ச்சியால் ஈர்க்கப்பட்டு பள்ளி நேரம் போக வீட்டிற்கு தெரியாமல் கயிற்றில் நடப்பது, பல்ட்டி அடிப்பது போன்ற ஜிம்னாஸ்டிக் வேலைகளை ஆர்வமுடன் செய்ய ஆரம்பித்தார். இத்தகவல் வீட்டிற்கு தெரியவர பின்னர் என்ன, அம்மாவின் ருத்ர தாண்டவம் சர்க்கஸ் என்ற வார்த்தையையே பின்னர் மறக்க வைத்தது ஜானகி அவர்களுக்கு. இதன் பின்னர் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக ஜானகியின் குடும்பம் ராஜமுந்திரிக்கு இடம்பெயர்ந்த நிலையில்
தனது மகள்கள் கர்நாடக சங்கீதம் பாட வேண்டும் என்ற ஆவல் கொண்ட பெற்றோர் பிரபல நாதஸ்வர வித்வான் பைடி சுவாமி என்பவரிடம் சங்கீதம் கற்க தனது பிள்ளைகளை அனுப்பி வைத்தனர். இயற்கையிலேயே இசை ஞானம் பெற்றவரான சிறுமி ஜானகி அவர்கள் அவ்வேளையில் வெளியாகும் லதா மங்கேஷ்கர், முகமது ரஃபி ஆகியோரின் பாடல்களை கேட்டு அப்படியே திருப்பி பாடும் வல்லமையையும் நன்கு பெற்றிருந்தார். இசை ஞானத்தை இயற்கையிலேயே கைவர பெற்றவரான ஜானகி அவர்களுக்கு சங்கீதத்தின் மதிப்பீடோ அதை மேலும் கற்றுக்கொண்டு மிளிர வேண்டும் என்ற எண்ணமோ தோன்றவில்லை. அதற்கு மாறாக குறும்புகளும் பரபரப்பும் விளையாட்டு குணமுடைய குழந்தையாகவே வளர்ந்து வந்தார். சிறுமி ஜானகியின் இசை ஞானத்தை அறிந்த நாதஸ்வர வித்வான் பைடி சுவாமி ஆசையின் பேரில் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களின் நாட்டிய குழு நடத்தி வந்த கலை நிகழ்ச்சிகளின் இடையே தெலுங்கு மற்றும் ஹிந்தி பாடல்களை பாடி அனைவருடைய பாராட்டினையும் நன்கு பெற்று வந்தார் ஜானகி. இதன் பின்னர் திருமணம் முடிந்து ஹைதராபாத்தில் வசித்து வந்த அக்கா வீட்டிற்கு சென்ற ஜானகி அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய பாடல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் அவ்வேளைய இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் திருக்கரங்களினால் பரிசினையும் வென்றவராவார். இதனைத் தொடர்ந்து ஜானகி அவர்களின் பாடும் திறனை கண்டு வியந்த நெல்லூரைச் சேர்ந்த சந்திரசேகரம் என்பவர் தான் நடத்தி வந்த கலை நிகழ்ச்சிகளின் இடையே அவரை பாடும் வகையில் தோன்றவும் செய்தார். அதாவது யாரை போல் தோன்ற வேண்டுமோ அவர்களை போன்று உடனே வேடம் தரித்து தோன்றிடும் பகுரூபி எனப்படும் மோனோ ஆக்டிங் கலையால் பிரபலமடைந்து வந்த சந்திரசேகரம் அவர்களின் கலை நிகழ்ச்சிகளில் தோன்றி பாடி வந்த ஜானகி அவர்களுக்கு தன்னுடைய இசை பயணத்திற்கும் இல்லற வாழ்விற்கும் இந்நிகழ்ச்சி ஒரு ஆதாரமாக அமைந்திடும் என்பதை அவர் அறிந்திருக்க அவ்வேளையில் வாய்ப்பில்லைதான். இதன் பின்னர் நிகழ்ச்சி சம்பந்தமாக சந்திரசேகரம் அவர்கள் வீட்டிற்கு அவ்வப்போது சென்று வந்த ஜானகி அவர்களுக்கு சந்திரசேகரம் அவர்களின் மூத்த மகன் ராம் பிரசாத் அவர்கள் அடிக்கடி கண்களில் தென்படவே அவருடைய குண நலன்களால் ஈர்க்கப்பட்ட ஜானகி அவர்களுக்கு காதல் எனும் பேரன்புமிக்க ஈர்ப்பு ராம் பிரசாத் மீது உண்டாகத்தான் ஆரம்பித்தது. இதையடுத்து தனது காதலை வெளிக்காட்டாது ஒருதலை காதலாக வளர்த்து கொண்ட ஜானகி அவர்கள் ராம் பிரசாத் அவர்களுக்கு மணமுடிக்க பெண் தேடும் படலத்தை தந்தை சந்திரசேகரம் ஆரம்பிக்க, இதனை முன்னிட்டு 2 முறைக்கு மேல் தனது மனம் கவர் காதலருக்கு பெண் பார்க்கும் படலத்தில் வேறு வழியின்றி மனவலியுடன் கலந்து கொண்ட சுவாரஸ்ய சம்பவங்களும் நிகழத்தான் செய்தது. இதனைத் தொடர்ந்து ஜானகி அவர்களின் பாடும் திறனை கண்டு வியந்து போன ராம் பிரசாத் அவர்கள் கலை வானில் ஜொலிக்க வேண்டியவரை சிறிய வட்டத்துக்குள் வைத்திருக்கிறீர்களே என தந்தையை கடிந்து கொள்ள, மகனின் அழுத்தத்தால் உடனே ஏவிஎம் மற்றும் ஜெமினி நிறுவனத்திற்கு ஒரு சிறந்த பாடகி எங்களிடம் உள்ளார், தேவையெனில் பயன்படுத்திக் கொள்ளவும் என கடிதம் எழுதினார் எஸ் ஜானகியின் வருங்கால மாமனாரான சந்திரசேகரம் அவர்கள். இதையடுத்து ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து வந்த அழைப்பை ஏற்று சென்னை வந்த அம்மா எஸ் ஜானகி அவர்கள் அவ்வேளையில் சோரி சோரி என்ற திரைப்படத்தில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய பாடலை பாடி அனைவருடைய கைத்தட்டலை பெற்றதுடன் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டார். இதன் பின்பு ஏவிஎம் நிறுவனத்தால் மாத சம்பளம் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஜானகி அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்திற்கு பாடுவதற்கு முன்னரே சலபதி ராவ் இசையமைப்பில் 1957 விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்திற்காக ஒரு சோக பாடலை பாட வாய்ப்பு கிட்டியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக திரைப்படத்தின் தலைப்பை போலவே விதியின் விளையாட்டால் மேற்கண்ட திரைப்படம் வெளியாகவில்லை. இதன் பின்னர் அதே ஆண்டில் ஸ்ரீராம் குமாரி தங்கம் நடிப்பில் வெளியான மகதல நாட்டு மேரி என்ற திரைப்படத்தில் ஆர் பார்த்தசாரதி இசையில் எம்பி சிவம் அவர்களின் பாடல் வரிகளில் பி ஸ்ரீனிவாசுடன் இணைந்து கண்ணுக்கு நேரே மின்னிடும் தாரை என்ற பாடலை பாடி முதலில் தமிழ் திரை உலகில் தனது 19ஆம் வயதில் அறிமுகமானார் அம்மா ஜானகி அவர்கள். இதன் பின்பு பூலோக ரம்பை, மணமாலை, அபலை அஞ்சுகம் என தொடர் திரைப்படங்களில் பாடி வந்தவரை முதலில் புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் ஜே அஸ்வத்தாமா இசையில் ஏ மருதகாசி பாடல் வரிகளில் பி ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடிய மலரோடு விளையாடும் தென்றலை வா என்ற பாடல் இடம்பெற்ற தெய்வ பலம் என்ற திரைப்படமாகும். இதையடுத்து நடிகர் திலகத்தின் தெய்வ பிறவி என்ற திரைப்படத்தில் ஆர் சுதர்சனம் உடுமலை நாராயணகவி பாடலிசை கூட்டணியில் இசை சித்தர் CS ஜெயராமனுடன் இணைந்து ஹம்மிங் எனும் குரல் இசையாய் ஜானகி அவர்கள் பாடிய அன்பாலை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் என்ற பாடலை யார்தான் மறக்க முடியும்?
இதனைத் தொடர்ந்து 1960 வெளியான பாதை தெரியுது பார் என்ற திரைப்படத்தில் எம் பி ஸ்ரீனிவாசன், ஜெயகாந்தன் பாடல் இசையில் பி ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடிய தென்னங்கீற்று ஊஞ்சலிலே உள்ளிட்ட பாடல்கள் ஜானகி அவர்களை அவ்வப்போது புகழ்பெற வைத்த பாடல்களாகும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக எம் ராஜா இசை மற்றும் பின்னணியில் கண்ணதாசன் வரிகளில் தேனிலவு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஓஹோ எந்தன் பேபி மற்றும் காலையும் நீயே மாலையும் நீயே உள்ளிட்ட பாடல்கள் அமைந்ததுடன் ஆலயமணி திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை கண்ணதாசனின் வைர வரிகளில் இடம்பெற்ற தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே பாடலை கேட்டு கிறங்காதவர்கள் எவரும் இல்லை எனலாம். இவ்வாறு இசை உலகின் இளவரசியாக தன்னை ஜானகி அவர்கள் நிலைநிறுத்திக் கொண்ட வேளையில் மேற்கண்ட பாடல்களுக்கு எல்லாம் மகுடமாக 1962 வெளியான கொஞ்சும் சலங்கை என்ற திரைப்படம் அமைந்தது. எம் சுப்பையா நாயுடு, கோமா பாலசுப்பிரமணியம் பாடலிசையில் காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதஸ்வர இசையில் ஒலிக்கவிருந்த சிங்கார வேலனை தேவா என்ற கடினமான பாடலை பாட பின்னணி பாடகியர்கள் யாரும் முன் வராத நிலையில் பி லீலா அவர்களின் பரிந்துரையின் பேரில் ஜானகி அவர்கள் அப்பாடலை பாடி சாதனை படைத்ததுடன் இன்றைய தலைமுறையினரும் அம்மா ஜானகி அவர்கள் எப்படி இந்த பாடலை பாடினார் என கேட்க தோன்றும் வகையில் முத்திரை பதித்திருப்பார். இதன் பின்னர் பின்னணி பாடகியரில் ராணியாகி போன ஜானகி அவர்களின் பூஜைக்கு வந்த மலரேவா, இந்த மன்றத்தில் ஓடி வரும் எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், சித்திரமே நில்லடி முத்தமிட்டால் என்னடி, காலத்தை வென்றவண்ணி காவியம் ஆனவண்ணி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் என மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன், நவரச திலகம் முத்துராமன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஆகியோரின் திரைப்படங்களில் எஸ் விஸ்வநாதன், வி மகாதேவன், வி தட்சிணாமூர்த்தி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் எம் சௌந்தரராஜன், திருச்சி லோகநாதன், கண்டசாலா, ஜே யேசுதாஸ் என பின்னணி பாடகர்கள் அனைவருடனும் பாடிய போதும் ஆரம்பம் தொட்டே அதிக பாடல்கள் ஜானகி அவர்கள் பாடியது பி ஸ்ரீனிவாசுடன் தான் என கூற வேண்டும். இதன் பின்னர் கே வெங்கடேஷ் கண்ணதாசன் பாடலிசையில் உருவான பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தேன் சிந்துதை வானம் என்ற பாடலை பி பாலசுப்பிரமணியத்துடன் பாடி மெய்மறக்கச் செய்தார் அம்மா ஜானகி அவர்கள். மேற்கண்ட இசை அமைப்பாளர் கே வெங்கடேஷ் மூலம் ஜானகி அவர்களுக்கு நன்கு அறிமுகமான இளையராஜா அவர்கள் 1976 முதலில் இசையமைத்த அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் பாட வாய்ப்பளித்தார். இதன் பேரில் ஜானகி அவர்கள் பாடிய அன்னக்கிளி உன்ன தேடுதே, மச்சான பார்த்தீங்களா உள்ளிட்ட 3 பாடல்கள் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து இளையராஜாவை புகழின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. இதன் பின்னர் இளையராஜாவுக்கு சென்டிமெண்டாகவும் மனம் கவர்ந்த பாடகியாகவும் மாறிப்போன அம்மா ஜானகி அவர்களின் பாடல்கள் அவருடைய இசையில் இல்லாமல் போனால்தான் ஆச்சரியமே எனலாம். அந்த அளவுக்கு தனது குயிலினும் குரல் இசையால் கவர்ந்தார் அம்மா ஜானகி அவர்கள். இதனை மெய்ப்பிக்கும் வகையில் இளையராஜாவின் இசையில் எண்ணற்ற பாடல்களை பாடினார் ஜானகி அவர்கள். எவ்வாறு ஆரம்பத்தில் எஸ் விஸ்வநாதன், எம் சௌந்தரராஜன், பி சுசீலா என்ற மூவர் கூட்டணி பிரபலமாகி இருந்ததோ இதை போலவே 1976களுக்கு பிறகு இளையராஜா, ஜானகி, பி பாலசுப்பிரமணியம் என்ற மூவர் கூட்டணி சக்கை போடு போட்டது. இளையராஜா ஜானகி கூட்டணியில் உருவான வசந்த கால கோலங்கள், தூரத்தில் நான் கண்ட உன்முகம், நாதம் என் ஜீவனே, காற்றில் எந்தன் கீதம், இது மௌனமான நேரம், பாடு நிலாவே தேன் கவிதை, ஊரு சனம் தூங்கிருச்சு, அடி யாத்தாடி இள மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எவர் கிரீன் பாடல்களை எவர்தான் மறக்க முடியும்? இதை போலவே அழகிய கண்ணே உறவுகள் நீயே, சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே, தாலாட்டு மாறி போனது மற்றும் சின்ன தாயவள் தந்த ராசாவே உள்ளிட்ட தாய்மை மிக்க பாடல்களை இன்று கேட்டாலும் மனம் சிலிர்க்கத்தான் செய்யும்.
சில்க் ஸ்மிதா, அனுராதா போன்ற துள்ளிசை கவர்ச்சி நாயகியர்களின் நாட்டிய பாடல் என்றாலே அது 90% எஸ் ஜானகி அவர்கள் பாடியதாகத்தான் இருக்கும் என கண்ணை மூடிக்கொண்டே கூறிவிடலாம். பொன்மேனி உருகுதே உள்ளிட்ட பாடல்களை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். நேத்து ராத்திரி அம்மா, நிலா காயுது நேரம் நல்ல நேரம், ஏதோ மோகம் ஏதோ தாகம், சக்கரவள்ளி கிழங்கு மாமா போன்ற விரகதாப பாடல்களுக்கும் முனகல் சினுங்கல் என அதற்கும் உயிர் கொடுத்து பரவசப்படுத்தியவர் எஸ் ஜானகி என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி, கொட்ட பாக்கு கொழுந்து வெத்தலை என கிராமிய மனம் கமழும் பாடல்களாகட்டும், சின்ன ராசாவே சிட்டெரும்பு என்ன கடிக்குது, செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி என்று மனதை துள்ளாட்டம் போடச் செய்யும் பாடல்கள் ஆகட்டும், எஸ் ஜானகிக்கு நிகர் அவரே என்று போற்றும் அளவுக்கு எண்ணற்ற பாடல்களை பாடிய கலை வித்தகி என்றே கூற வேண்டும். டாடி டாடி ஓ மை டாடி, டூத் பேஸ்ட் இருக்கு பிரஷ் இருக்கு என குழந்தைகள் பாடும் பாடலாகட்டும், மம்மி பேரு மாறி என் ஊரு வேளச்சேரி என விடலை பருவ சிறுவன் பாடுவது போன்றும், போடா போடா பொக்க மற்றும் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடலின் இறுதியில் வயதான பெண் பாடுவது போன்றும் தனது அற்புத குரலாலேயே நடித்த பெருமைக்குரியவர் அம்மா எஸ் ஜானகி என்றால் எவரால் மறுக்க இயலும்? இதற்கும் முத்தாய்ப்பாக மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தில் ரேவதி, ஊர்வசி, ரோஹிணி ஆகிய மூவருக்கும் தனித்தனியாக என கரவமாடு 3 காளமாடு 1 என்ற பாடலில் குரல் மாற்றி பின்னணி பாடி கலங்கடித்திருப்பார் அம்மா எஸ் ஜானகி அவர்கள். தாய்மை குரலரசி ஜானகி அம்மா அவர்கள் அச்சாணி என்ற திரைப்படத்திற்காக மாதா உன் கோயினிலே மணிதீபம் ஏற்றினேன் என்ற பாடலை ஸ்டுடியோவில் பாடும்போது அப்பாடலின் வரிகளால் ஈர்க்கப்பட்டு மனவலி அழுகையுடன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்ற நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு. பின்னணி பாடுவது மட்டுமின்றி கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவரான ஜானகி அவர்கள் ருசி கண்ட பூனை என்ற திரைப்படத்திற்காக கண்ணா நீ எங்கே என்ற பாடலையும் எழுதி மழலை குரலிலும் பாடி வியக்க வைத்தார். இது மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் தமிழில் வெளியான மௌன போராட்டம் என்ற திரைப்படத்திற்காக இசை அமைப்பாளராக தோன்றி தனது பன்முக திறனையும் வெளிப்படுத்திய சாதனையாளர் ஆவார். சிங்கார வேலனை தேவா என்ற கடின பாடலை அனாயாசமாக பாடியவர். ஹேமாவதி என்ற கன்னட திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை மட்டும் சற்று கடினத்துடன் பாடியதாக பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். ராதைக்கேற்ற கண்ணனு மற்றும் தூக்கமும் கண்களை தழுவட்டுமே உள்ளிட்ட சில பாடல்களை பாடும்போது தனக்கு ஏற்பட்ட அலர்ஜி போன்ற மூச்சு திணறல் பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு பாடி அப்பாடல்களையும் வெற்றி பெறச் செய்த வித்தகியாவார். ஜட்ஜ்மெண்ட் என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக பேபி சுஜிதா அவர்களுக்கு பின்னணி குரலையும் தந்துள்ளார். திரைப்பாடல்கள் மட்டுமின்றி நந்தகுமாரா, நவநீத ஜோரா மற்றும் கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் உள்ளிட்ட ஆன்மீக பாடல்களையும் தந்து மனம் கவர்ந்த கிருஷ்ண பக்தையாவார். இளையராஜாவை தொடர்ந்து தேவாவின் இசையில் லாலாக்கு டோல் டப்பிமா உள்ளிட்ட துள்ளிசை பாடல்களையும் பாடிய அம்மா ஜானகி அவர்கள் இதன் பின்னர் எண்ணற்ற இளம் இசையமைப்பாளர்கள் இசையில் பாடியதுடன் ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பில் வெளியான ஒட்டகத்த கட்டிக்கோ, முதல்வனை கண் பாராய், காதல் கடிதம் தீட்டவே மற்றும் நெஞ்சினிலே நெஞ்சினிலே போன்ற மனம் இனிக்கும் பாடல்களையும் பாடி ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்தவராவார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என பல்வேறு மாநில அரசுகளிடமிருந்து சுமார் 33 மாநில விருதுகளை வென்ற பெருமைக்குரியவர் மட்டுமின்றி 1977 வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவே என்ற பாடலுக்காக முதல் தேசிய விருதையும் வென்றுள்ளார். இதையடுத்து ஓப்போல், சித்தாரா, தேவர் மகன் உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடியதற்காகவும் தேசிய விருதுகளை வென்றுள்ளார். 1986 தமிழக அரசின் கலைமாமணி விருது, 92 பாவேந்தர் பாரதிதாசன் விருது, 2009 கௌரவ டாக்டரேட் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற விருதுகளையும் வென்று விருதுகளின் மகாராணியாகவே பெருமை சேர்த்தவர். தன்னை தேடி வந்த பத்மபூஷன் என்ற உயரிய விருது தனக்கு தாமதமாக வழங்கப்பட்டதைக் கண்டு அவ்விருதை ஏற்காமல் ரசிகர்களின் உள்ளத்தில் தான் நிறைந்திருப்பதே பெரும் விருது என்றும், அதே வேளையில் பாரத ரத்னா என்ற விருதை வழங்கினால் ஏற்க தயார் என்றும் தெரிவித்தார். டி. ராஜேந்தர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தில் தோன்ற எஸ். ஜானகி அவர்களுக்கு வாய்ப்பளித்த நிலையில் அவ்வாய்ப்பினை முற்றிலும் ஏற்காதவர்
விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் 2018 வெளியான 96 என்ற திரைப்படத்தில் படக்குழுவினரின் வற்புறுத்தலை அடுத்து தனது மகனுடன் பின்னணி பாடகி எஸ் ஜானகியாகவே ஒரு சில காட்சிகளில் தோன்றியிருப்பார். இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான அம்மா எஸ் ஜானகி அவர்கள் தான் திரை உலகில் பின்னணி பாடுவதற்கு ஆதார நாயகனாகவும் ஒருதலையாக தான் காதலித்து வந்த ராம் பிரசாத் அவர்களை பெற்றோரின் சம்மதத்தின் பேரில் 1959 ஆண்டு மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக முரளி கிருஷ்ணா என்ற ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார். இவர் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயரிய நிலையில் உள்ளார். முரளி கிருஷ்ணா அவர்கள் பரதம் மற்றும் குச்சிப்புடி நாட்டிய கலைஞரான உமா என்பவரை மனம் புரிந்துள்ளார். உமா அவர்கள் சுபஷீலா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற கலை நிறுவனத்தை நிர்வகித்தும் வருகிறார். மேற்கண்ட முரளி கிருஷ்ணா மற்றும் உமா தம்பதியருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவ்வாறு பெரும் மன நிறைவுடன் வாழ்ந்து வந்த அம்மா ஜானகி அவர்களின் வாழ்வின் பேரிடியாக தனக்கு ஒரு அன்பு நண்பராக தன்னை கவனித்துக் கொள்வதில் ஒரு தாயாக விளங்கிய பாச கணவரான ராம் பிரசாத் அவர்களை 1997 ஆண்டு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக இழந்ததுதான் பெரும் வேதனையாகும். ஆரம்பம் தொட்டே எளிமையாக தோற்றமளிப்பவர் கணவருக்காக நெற்றியை நிறைக்கும் வண்ணமாக பெரிய பொட்டை வைத்திருப்பார். ஆனால் கணவர் மறைவிற்கு பின்னர் அப்பொட்டினை தவிர்த்து வெள்ளை சேலையில் ஒரு துறவியை போன்று காட்சி தந்தவரை கண்ட ரசிகர்கள் மனம் கலங்கத்தான் செய்தனர். இதன் பின்னர் ரசிகர்கள் மற்றும் உறவுகளின் வற்புறுத்தலை அடுத்து பாசமகன் முரளி கிருஷ்ணாவின் பெரும் ஆதரவு அரவணைப்பின் பேரில் மீண்டும் கலைத்துறையில் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தவர். இதன் பின்னர் தான் கலைத்துறையிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என அறிவித்தும் கூட 2014 ஆண்டு வெளியான வேலையில்லா பட்டதாரி என்ற திரைப்படத்தில் அனிருத் இசையில் தனுஷ் பாடல் வரிகளில் இடம்பெற்ற அம்மா அம்மா என்ற பாடலை படக்குழுவினரின் வேண்டுகோளை ஏற்று தனுஷுடன் இணைந்து தனது 76ஆம் வயதில் பாடி ரசிகர்களை வியக்கவும் வைத்தார். இதனைத் தொடர்ந்து 2016 ஆண்டு ஜீவா நடிப்பில் வெளியான திருநாள் என்ற திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா இசை, முத்து விஜயன் பாடல் வரிகளில் ஒலித்த தந்தையும் யாரோ என்ற பாடலே தற்போது ஜானகி அம்மா அவர்கள் பாடிய இறுதி பாடல் என அறியப்படுகிறது. இதன் பின்னர் அன்பு மகன், மருமகள், பேத்திகள் என தனது பாசமிகு குடும்பத்தினருடன் கர்நாடக மாநிலம் மைசூரில் நிரந்தரமாக குடியேறிவிட்ட எஸ் ஜானகி அம்மா அவர்களை எண்ணற்ற ரசிகர்களும் நேரில் சந்தித்து ஆசிர்களை பெறுவதுடன் அவர் முன் பாடல்களை பாடி வாழ்த்தினையும் பெற்று வருகின்றனர். இவ்வாறு தனது தேர்ந்த உயிரோட்டமுள்ள குரல் வளத்தால் எண்ணற்ற மொழிகளில் பாடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து இசையின் மகாராணியாக வாழ்ந்து வரும் பேரன்பு மிக்க எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பூரண நலம் மிகுந்த ஆரோக்கியத்துடன் வளம் நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் நீடூழி பயணிக்க ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற இசை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.